மக்கள் நீதி மய்யம் சார்பில் கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையினை அந்த கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். So இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஜிஎஸ்டிக்குனான பிரச்சனைகள், எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸில் அவங்க ஒரு கேபிட்டலாக கோவை நகரம் இருந்திருக்குது 10-20 வருஷமாக. இப்போ எந்த ஒரு எம்எஸ்எம்இ போய் கேட்டிங்கனாலும் ஒரு 30% அந்த தொழிலாம் நின்றுருக்குது. அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப தேவைப்படுது. அதுவும் கோவையில் இங்கே 20-30 வருஷமாகவே படிப்புக்கும் சரி என்டர்பிரினர்ஷிப்புக்கும் சரி எந்த குறையும் இருந்ததில்லை. பட் அந்த மாதிரி ஒரு ஊர்லேயே இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குன்னா என்டர்பிரினர்ஷிப்புக்கும் சரி எந்த குறையும் இருந்ததில்லை. பட் அந்த மாதிரி ஒரு ஊர்லேயே இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குன்னா என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாதனால வெறும் டிகிரி வாங்கினா பத்தாது, அந்த ஸ்கில் உபயோகமாகணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வேணும். அதை பற்றி ஃபுட் ப்ராசஸிங் கோவை மாவட்டங்கிறது பார்த்தீங்கன்னா தெற்க பொள்ளாச்சியும் சரி, இந்த பக்கம் நீலகிரியும் சரி, மேட்டுப்பாளையம், பவானி, கோபி, இது எல்லாமே ஒரு அக்ரி ஜோன். தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அக்ரிகல்ச்சர் ஜிடிபி வளர்த்தாம நாடு முன்னேறவே முடியாது. அப்படி இருக்கும்போது அக்ரி ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இந்த வெஸ்ட் ஜோன் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே அக்ரிகல்ச்சருக்கு சிரமம் இருந்ததுன்னா வேற எங்கேயுமே முன்னேற்றம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் ப்ரொடக்டிவிட்டியோட சப்ளை செயின் தான் பிரச்சனையா இருக்குன்னு ஒரு விவசாயியாக எனக்கு அது தெரியுது. ஸோ அதனால ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் அடிப்படை வசதிங்கிறது தண்ணீர், வாட்டர் சப்ளைங்கிற ஒரு பெரிய பிரச்சனை கோவையில். எல்லாமே அதை சுவேஸ்ங்கிறதோ ஏதோ ஒரு பேரில் சொல்கிறாங்களோ அதுக்கு மெயின் வாட்டர். இன்னும் எங்கே போனால் நீங்கள் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் பிரச்சாரம் போகும்போது முதல் கேள்வி எப்போ எங்களுக்கு தண்ணி பிரச்சனையை சரி பண்ணுவீங்கன்னு தான் மக்களே கேட்குறாங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுவோங்கிறத எழுதியிருக்கிறோம். அடுத்து கோல்ட், அதில் இங்கே கோவையிலேயே செய்யணும்னு எழுதியிருக்கிறோம். ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏர்போர்ட்டுங்கிறது ஏற்கனவே சொன்னோட இங்கே இருக்கிறவங்க சுற்றுலா பயணம் போகிறதுக்கோசரம் எக்ஸ்பேன்ஷன் நாங்கள் கேட்கல. அது 20 வருஷமாக எல்லாரும் செஞ்சு சொல்கிறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே அதை நிறைவேற்றினது இல்லை. ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்கு மிக அவசியமானது. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருந்தாலும் ஒரு தனியார் பள்ளியோ தனியார் மருத்துவமோ இருக்கக்கூடிய வசதி ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலையும் சரி அரசாங்க பள்ளியில் இருக்குங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கோலாக மக்கள் நீதி மையம் வச்சிருக்குது. அதையும் எழுதியிருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு உண்டான கட்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் சரி வெளியிலும் சொல்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டிங்களோட இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டிக்கும் அது இன்னொரு நாள் தனியாக எடுத்து சொல்கிறோம் என்ன வித்தியாசங்கிறது. விவசாயத்துக்கு உண்டானதில் இருக்கிறது மாடல் ஃபார்ம். இன்னைக்கு விவசாய வருமானம் உறுதியாக 2 லட்ச ரூபாயாவது ஒரு ஏக்கருக்கு கொண்டு வர முடியுங்கிறத 20 வருஷமா நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே எங்கேயுமே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு 100க்கு 1 விவசாயம் கூட அந்த மாதிரி செய்ய முடியாது. காரணம் கேப். விவசாயியோட திறமையிலையோ அவருடைய பாட்டிலையோ எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த கேப், அதோட டெக்னாலஜி போய் அந்த விவசாயத்தை சேரணும். அவங்க உற்பத்தி பெற்ற பொருள் மார்க்கெட்டுக்கு போய் சேரணும். இந்த 2 கேப்பை தான் நம்ம பிரிட்ஜ் பண்ணால் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி ஈஸியாக சுலபமாக 2 மடங்கு நம்ம ஏற்ற முடியும்னு நினைக்கிறோம். இதில் இருக்கிறோம். அடுத்தது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க பல பிரச்சனைகள் கோவை சுற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். வெள்ளலூரில் நடக்கிற பிரச்சனையாக சரி, நொய்யலாற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இப்போ சமீபத்தில் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, யானைகள் வர பிரச்சனை சரி, அதையும் இதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக சிவில் சொசைட்டி பார்ட்டிசிபேஷன். அப்படி அதுனா என்னென்னா ஒரு தேர்தல் அப்போ அரசியல்வாதியாக இருக்கவங்க எல்லாருமே போய் ஒரு வாக்காளர்கிட்ட கெஞ்சுறாங்க, நாங்கள் கெஞ்சுறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு தொடர்ச்சியாக 24/7 சரி 5 வருஷத்துக்கு ஒரு கிரீவன்ஸ் பேனல் எந்த ஒரு வார்டுலேயுமே நம்ம அங்கே இருக்கக்கூடிய குடியிருக்கிற மக்கள் அந்த அரசியலில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள சந்திக்கக்கூடிய சுலபமாக இருக்கும்னு சொல்லி கிரீவன்ஸ் பேனல் ஒவ்வொரு வார்டு 100 வார்டு இருக்குது கோவை தொகுதியில் தெரியும். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கிரீவன்ஸ் பேனல் இருக்கும்.
அதில் எழுத்து வாரியாக அவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிஷன்ஸோ கோரிக்கைகளோ அது பதில் சொல்லுவோம், அதை தீர்த்து வைப்போங்கிறது இன்னொரு உறுதிமொழி. இந்த ஒரு சுருக்கமாக இருக்கிறது. Sir, in your manifesto you have stated that the man-animal conflict issue on the elephant corridors will be removed and maintained. எந்தெந்த corridor வந்து யாராவது block பண்ணிருக்காங்க? Elephant corridors will be secured and maintained, not removed, just to correct you on that. And என்ன சொல்றா, we know it is mainly due to encroachments, and the encroachments can be secured subject to political will. If there is a will, there is a way, and we think that can be achieved. What is necessary is a combination of taking expert advice from World Wildlife Fund, etc., and having the willpower to ensure encroachments are removed. I don't think we need to go into who exactly and list the number of people there right now, but I'm sure you will know when we get the chance to implement that. Sir, நீங்க பெரும்பாலான திட்டங்கள் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வருடங்களுக்குள்ள முடிச்சிருக்கீங்க. அது எதன் அடிப்படையில் வந்து முடிக்கப்படும் சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப நாளைக்கு பொறுப்பேற்றுட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு 10 திட்டங்கள் வந்து நிறைவேற்ற சொல்லி இது வாக்குறுதி. அது எப்படி சார், எப்படி நீங்க அதாவது அந்த அளவுக்கு அப்படி எழுதணும்னா, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் இல்லைங்களா, ஐம் புட்டிங் மை நெக் ஆன் த பிளாக்னு சொல்லுவோம். அப்படின்னா கருத்தை நீட்டணும் இல்லையா? அப்படின்னா அந்த அளவுக்கு அதை ஆராய்ந்து உறுதியாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அதை எழுதியிருக்கிறோம். ஸோ எல்லாமே ஒரு வருஷம் இல்லை, சிலர் 20-23 இருக்குதுங்க, சிலர் 24 இருக்குதுங்க, சிலர் 20 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அது தனித்தனியாக நீங்கள் பத்திரிக்கையால் எப்போ வேணாலும் ஒவ்வொன்றையும் நான் டிபேட் பண்ண தயாராக இருக்கிறேன், அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தயாராக இருக்கிறேன். 24 பாயிண்ட்டுக்கும் விரிவாக சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். சார், அது நீங்கள் அதாவது உங்களை குறை சொல்லலை, தமிழகத்தில் இதெல்லாம் சாத்தியம்ங்கிற நம்பிக்கையே நமக்கு விட்டு போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது கடமை என்பதோ அல்லது செய்ய முடியும், இது சாத்தியம் என்பதையோ நாம் அந்த நம்பிக்கையை இழந்துட்டோம். ஏன்னா எந்த திட்டமுமே சொன்னபடி செய்வதில்லை, இருக்கிறத வச்சுக்கிட்டு தட்டி கொட்டி சரி பண்ணணுங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழகமே வந்து விட்டதுங்கிற இந்த சோகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால சிஸ்டம் கெட்டு போச்சு, அதெல்லாம் ஓகே, நாம தானே கெடுத்தோம். கேள்வி கேட்காம இருந்த ஒரே காரணத்துக்காக இவர்களுக்கு அந்த ஆணவம் வந்து விட்டது. எப்போ வேணா சொல்லிக்கலாம் அவங்ககிட்ட பதில். இல்லைன்னா கையில் ரூபாயை வச்சுட்டு ஓட்டுக்கு ரூபாயை வச்சு அமைக்கினா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாங்க, அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்துடும். இப்படியே காலத்தை தள்ளிக்கலான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த பழைய வெத்தலை போட்ட சிக்கனக்காரன்னு சொல்லுவாங்க. ஒரு கவுளி வாங்கினா சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 வெத்தலை போடுற ஆள் ஒரு முழு கவுளியை வாங்கிட்டு வந்துட்டு மேலே 4 வெத்தலை அழுகி இருக்குமா. சார், ஐயோ இது அழுகி போச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த அழுக வெத்தலை முதல்ல இன்னைக்கு சாப்பிட்றலாம், நாளைக்கு நல்லது சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டா அழுகிட்டே வருமா. அது ஸோ கடைசி வரலாம் ஒரு கவுளி வெத்தலையும் அவர் அழுக வெத்தலை தான் போடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழகம். களைய வேண்டியதை களைந்து தூக்கி போட்டுட்டோம்னா நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை செய்யலாம் என்பதற்கு உதாரணம் தான் அந்த கதை. அதைத்தான் இவர் முயற்சி செய்கிறார். இது கேள்வி கேட்க வேண்டியது உங்க கடமை. நம்ம இனிமே தொடர்ந்து கேட்கணும். இந்த மாதிரி முடியுமான்னு கேட்கறீங்களா? அதுக்கு அதான் சாத்தியமானு கேட்கறீங்க இல்லையா? சாத்தியம்ங்கிறத உங்களை நம்ப வைக்க வேண்டியதுதான் எங்களுடைய முதல் வேலை. நடக்குது, ஓஹோ சாத்தியம் போல் இருக்குன்னு நீங்க பாதி வழி நாங்க வந்ததுமே ஒத்துக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துருவீங்க. நன்றி. No, that is taking the federalistic வியூவே அதாங்க. இவருக்குன்னு ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு மேனிஃபெஸ்டோ சுகாதாரம்னு கொண்டு இருக்கோம். சில ஊர்களில் வந்து குப்பை அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு தலைநகரம், அது வந்து தலைநகரம் மாதிரி குப்பை எங்கேயுமே கிடையாது. நீங்க வேற எங்கேயுமே அப்படி நார்த் மெட்ராஸ்ல நமது தமிழ் மக்கள் எப்படி பாடுபடுறாங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பார்த்தா ஒருவேளை இங்க இருக்கிற வேலை இன்னும் தாமதப்பட்டாலும் பரவாயில்லன்னு தோணும் உங்களுக்கு. அவ்வளவு மோசமான நிலைமையில வடசென்னையில் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கு மேம்பாலம் ஒரு பிரச்சனையா இருக்கும், வேற ஊர்ல சப்வே பிரச்சனையா இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து சர்க்குலர் ரோடு டவுனை சுத்தி வர்ற ரோடு வந்து இன்னுமே செய்யாம நாமக்கல் ஃபார் எக்ஸாம்பிள். அதனால ஊருக்குள்ள வருது ஏர்போர்ட். இங்க ஒரு ஊருக்கு ஏர்போர்ட்
வந்து வெளிநாட்டு ஏர்போர்ட்டாக மாற்றணுன்றது ஒன்று இருக்கும், ஒரு ஊரில் அதை விரிவுபடுத்தணுங்கிற ஒரு இது இருக்கும், இன்னொரு ஊரில் வந்து வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பேர் என்ன வைக்கிறதுங்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை. பட் திட்டம் போட்டு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும்போது நாங்கள் சொன்ன அந்த ஜெனரல் 50 லட்சம் வேலைன்னு சொன்னோம் தெரியுமா, அதில் சப் டிவிஷன்ல இந்த திட்டங்கள்லாம் வரும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். தனித்தனியா பண்ணாதான் அவங்க they are owning up the problemங்கிறது இருக்கும். கோவை மக்களவை தொகுதிக்கான பிரத்யேகமான தேர்தல் அறிக்கையை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டு பேசி வருகிறார். அப்போது கோவைக்கான தனியாக புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும், 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பது போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான செய்தி விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். இனி அடுத்ததாக